நம்ம சங்கர் அவர் வந்து ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த லப்பர் பந்து ரிலீஸ் ஆச்சு பாத்தியா? அடுத்து நமக்கு வந்த காசிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூலி மூவி தான். அதுக்கு உண்டான வீடியோஸ்ல இருந்து எல்லாமே பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. அதுல லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க இங்க பொங்கல் செலிப்ரேட் பண்ணும்போது இப்போ மூவிஸ்ல வந்து நம்ம தமிழ் மூவிஸ் சிலது வந்து ஆஸ்கர் லிஸ்ட்ல வந்து வந்திருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஃப்டி சினிமா காசிப் வித் மீ நதியா அண்ட் அர்ச்சனா. அர்ச்சனா, நம்ம இன்னைக்கு வந்து நிறைய காசிப் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆமா, எனக்கே கேட்கும்போது ரொம்பவே நம்ம நிறைய பேச போறோம், நிறைய சொல்ல போறோம், நிறைய காசிப்ஸ் இருக்கு அப்படின்றது எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணாம உடனே நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் காசிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சங்கர் அவர் வந்து ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த லப்பர் பந்து ரிலீஸ் ஆச்சு பாத்தியா, அந்த படத்துல நம்ம அட்டகத்தி தினேஷ் அவரோட ஆக்டிங்கை பார்த்து பயங்கரமா புகழ்ந்து பேசியிருக்காரு. என்னன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற மாதிரியா இருந்திருக்கு. அதே மாதிரி அவர் வந்து அந்த கதாபாத்திரத்துல உண்மையா நடிச்சு அவர் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து எனக்கு வந்து அதாவது எனக்கு ஃபியூச்சர்ல அவர் கூட வந்து படம் பண்றதுக்கு ஒரு வகையான இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. ஆமா, கண்டிப்பா அந்த கேரக்டர் பார்க்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஜாலியான கேரக்டராவும் இருந்துச்சு, ரொம்ப அழ வைக்கிற கேரக்டர், அப்புறம் சீரியஸான ஆமா. சோ அப்பாவா ரொம்பவே பயங்கரமா நடிச்சிருந்தாரு. சோ அந்த கெட்டப்பே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த படத்துல அப்படின்னும் போது கண்டிப்பா அவர் கண்ணிலே பட்டு அவருக்கும் தோணி இருக்கு. சோ அடுத்து சங்கரோட வேல்பாரி மூவிக்கான ப்ராஜெக்ட் எல்லாமே போயிட்டு இருக்கு. இப்பதானே கேம் சேஞ்சர் வந்தது, அதுக்குள்ள வேல்பாரி அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுல யார் இன்னும் லீட் ரோல் பண்றாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகல, அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஆனா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய தலைகள் இதுல உள்ள வர வாய்ப்பு இருக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சூர்யா வர வாய்ப்பு இருக்கு, இல்ல ரஜினி சாரே நடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரேஸ் போயிட்டு வந்திருக்காரு நம்ம தல அஜித், அவரும் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேச்சு வாக்கில் காத்து வாக்குல இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு இருக்கு. யார் வருவாங்கன்றது வெயிட் பண்ணாதான் அதுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியில வர வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி சொல்லவும் தெரிவாங்க. இது எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் காத்தாட வந்தது. எஸ், ஆனா நீ சொன்னது வந்து சூர்யா பேர் ஓகே, ரஜினி சார் பேரும் ஓகே. அஜித் அவர் வந்து ரேசிங்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்ட் போனனால அவர் வந்து படங்களே கொடுப்பாரா அப்படின்ற ஒரு டவுட் வேற போயிட்டு இருக்கு. அவர் பேர் எப்படி நீ அடிப்படுதுன்னு சொல்லி இருக்காங்க. இப்பதானே சொல்லி இருக்காரு. ஓகே, அடுத்த ஒரு படம் முடிச்சுட்டு கூட போலாம் அப்படின்னு அவருக்கு தோணலாம் இல்லையா? அப்படி இருந்தா நமக்கும் சந்தோஷம் தானே. அடுத்த ஒரு படம் வர போறாரு அப்படின்னு போது அதுக்காக சொல்லி இருக்காங்க. யாருன்றதை வெயிட் பண்ணாதான் தெரியும். அது டீம்ல இருந்து அவங்களா அனௌன்ஸ் பண்ணி விட்டாதான் தெரியும் யார் இதுல வந்து கமிட் ஆக போறாங்க அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்து நமக்கு வந்த காசிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூலி மூவி தான். அதுக்கு உண்டான வீடியோஸ்ல இருந்து எல்லாமே பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. அதுல லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க இங்க பொங்கல் செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம தலைவர் வந்து தாய்லாந்துல ஷூட்டிங் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கே போகி ஆயிடுச்சு. கண்டிப்பா இப்போ டீம் எல்லாருமே அவங்க வந்து லேண்ட் ஆகி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொங்கலை நம்ம இங்க ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், பொங்கல் வச்சுட்டு இருக்கும் போது அவர் அங்க ஷூட்டிங் போயிட்டு இருப்பாரு அப்படின்றதும் சொல்லி இருக்காங்க. சோ அந்த மூவி நம்ம பயங்கரமா எதிர்பார்க்கலாம். என்னன்றது அடுத்தடுத்துதான் அப்டேட்ஸ் வர தொடங்கும். அதுக்கு அங்க எடுக்கிற வீடியோஸா இருக்கட்டும், அதுவும் நமக்கு வெளியில வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா வந்து இதுலயே பாரு நம்ம தலைவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷனோட பண்ணிட்டு இருக்காரு. சோ வந்து இது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கூலி படத்தோட டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இருக்கார்ல, இப்ப கூட ரிலீஸ் ஆச்சு இந்த சிபிராஜோட 10 hours மூவி இருக்குல்ல, அதோட ஆடியன்ஸ்ல வந்து ஆங்கர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்க வந்து விஜய் சார் கூட படம் பண்ணிட்டீங்க, ரஜினி சார் கூட படம் பண்ணிட்டீங்க, அடுத்தது நம்ம அஜித் குமார் அவர் கூட எப்ப படம் பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆல்மோஸ்ட் வந்து படம் பண்ற மாதிரி தான் இருக்கு. சோ வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து அவர் கூட படம் பண்ணணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கேன் நானு அப்படின்னு இருக்காரு. சோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த எல்சியூல வந்து அஜித் சார் வந்துருவாருன்னு நினைக்கிறேன் நானு. எல்சியூல வரலனாலும் பரவாயில்ல, தனியா ஒரு படமா கொடுத்தா கூட நமக்கு ஆடியன்ஸ்க்குலாம் ஒரு ட்ரீட் தானே அது. கண்டிப்பா லோகேஷ் கனகராஜ் கிட்ட இருந்து அஜித் நடிச்சு ஒரு படம் வருதுன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே அது மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டா தான் இருக்கும். சோ அதுவும் நடக்கதா விஷ் பண்ணிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே இதுல ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணிக்கோ, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கிட்ட யாராவது கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, இவர் வந்து ஒரு சின்னதா ஒரு இன்ட் மாதிரி கொடுத்துடுறாரு. அந்த இன்ட்லயே அடுத்தது என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரிஞ்சிடும். விஜய் சார் வந்து படம் பத்தி கேட்டாங்க, நடந்துச்சு. அப்புறம் ரஜினி சார் வந்து கேட்டாங்க, அதுவும் நடந்துச்சு. இப்ப அஜித் சார் அப்படின்னும் போது அப்ப என்ன ஆகும், அடுத்து நடக்கதான் போகுது. பட் ஆனா அதுக்கு எத்தனை வருஷங்கள் ஆகும்ன்றது எங்களுக்கு தெரியாது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம உலக நாயகன் அவரை பத்தின காசிப் தான் கிடைச்சிருக்கு. என்னன்னா, இப்போ ஏஐ ஸ்டடிக்காக வந்து அவர் வந்து யூஎஸ் வந்து போயிருக்காரு. இப்ப அந்த ஜான் எண்ட் அப்ப அவர் வந்து வந்துருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக வந்து ஜான் எண்ட் அப்ப வராருன்னா, அமரன் படம் வந்ததுல அதோட 100வது நாள் செலிப்ரேஷனுக்காக அவர் வர போறாரு. தியேட்டர்ல பயங்கரமா எல்லாரும் கண் கலங்க வச்சு வந்தையா அழுதியா போ ரிப்பீட்லயே இருந்துட்டு இருந்துச்சு ஃபுல்லாவே.
சோ அந்த படத்துக்கான 100வது நாள் கொண்டாட்டம் எல்லாரும் கேதர் ஆவாங்க. ஏன்னா அவர் தானே ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. ஆமா. சோ அவர் கண்டிப்பா இருக்கணும்ல. இல்லனா எப்படி இவ்வளவு பெரிய வெற்றியில அவர் இல்லனா எப்படி? சோ அதனால வந்துருவாரு. அடுத்ததா அவர் இந்த 100வது நாள் கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஃபெப்ல அன்பறிவு மாஸ்டரோட அடுத்த ப்ராஜெக்ட் இவரு பண்ண போறாரு அப்படின்ற பேச்சும் வெளியில வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் வந்து அரசியலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரசியலுக்கு போறேன், நான் படம் அதிகமா பண்ண மாட்டேன்னு போயிட்டாரு. அஜித் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா நான் ரேஸ் பக்கம் போறேன், என்னை விட்டுருங்கப்பா அப்படின்னு அவரும் போயிட்டாரு. அடுத்தடுத்து வரவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாமே அவங்களுக்கு எது சினிமா தவிர்த்து என்னெல்லாம் அவங்களுக்கு பேஷன் இருக்கோ, எதெல்லாம் ஆர்வம் இருக்கோ அதுல அடுத்தடுத்து போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் இப்போ கமசாரும் வந்து பாத்தீங்கன்னா ஏக்காக போயிட்டு வராரு. வந்த உடனே அடுத்த ப்ராஜெக்ட் அப்படின்றதும் இப்போ பேச்சு வந்துட்டு இருக்கு. சோ இப்பதான் அமரனும் முடிஞ்சு வெற்றிகரமா போயிட்டு அப்படியே யாருமே வந்து சோர்வே இல்லப்பா எங்களுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இதுல நீ நடுவுல தக் லைஃப் விட்டவர் அதுவும் ஒரு பக்கம் வர ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. சோ வந்து அப்ப பாருங்க சூப்பர் ஸ்டார் தான் எந்த அளவுக்கு டெடிகேஷனோ அந்த அளவுக்கு நம்ம உலக நாயகனும் வந்து பயங்கர டெடிகேஷனோட தான் இருக்காரு. சோ பாக்கலாம் பிப்ரவரியில வந்து அன்பறிவு மாஸ்டர்ஸ் கரெக்டா அவரோட ப்ராஜெக்ட்ல வந்து அவரு ஸ்டார்ட் ஆகுறாரா, அதாவது அங்க போய் நடிக்கிறாரா அப்படின்றது அப்டேட்ஸ் வந்ததா தெரியும். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மூவிஸ்ல வந்து நம்ம தமிழ் மூவிஸ் சிலது வந்து ஆஸ்கர் லிஸ்ட்ல வந்து வந்திருக்கு. சோ அந்த வகையில வந்து கங்குவா எதுக்கு வந்ததுன்னே எல்லாருமே அனுப்புறதுதான் நம்ம படம் வந்து ஆஸ்கருக்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அனுப்பியிருக்காங்க. ஆக்சுவலி அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஐயோ படத்துல பேசுறது கேட்கல, ஃபுல்லா மியூசிக் தான் கேட்டுட்டு இருக்கு, அவ்வளவு சவுண்ட் போட்டிருக்கீங்க. எல்லாருக்குமே அது ஒரு கருத்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த மியூசிக்கும் குறைச்சாங்க, அதோட டெசிபிள் வந்து குறைச்சு அதுக்கப்புறமா போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் பெருமாச்சி மண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஆசைகளுக்கு அனுப்பியிருக்காங்க. அது செலக்ட் ஆகுதா என்னன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதான் தெரியும். அதுவும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாருக்கும் நாங்க விஷ் பண்ணிக்கிறோம். ஆஸ்கர் போற எல்லாமே நம்ம சவுத்ல இருந்து போகுது அப்படின்றதே பெரிய விஷயம். அது நம்மளுக்கு பெருமை தான். வின் பண்ணுச்சு அப்படின்னா எங்களுக்கும் சந்தோஷம். ஓகே, நம்ம இதுல வந்து லாஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீர தீர சூரன் இருக்குல்ல நம்ம சியானோடது, அந்த படத்துல இருந்து கல்லோரன்ற சாங் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த சாங்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோயேன், நம்ம சியானோ நம்ம துஷர் அவங்களோட பேரோட கெமிஸ்ட்ரி சூப்பரா இருந்தது தெரியுமா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் வந்து சியான் வந்து அப்படியே ஓல்டுல பார்த்த மாதிரியே எனக்கு ஒரு அந்த ஃபீல் இருந்தது தெரியுமா, செம்மையா இருந்துச்சு. எப்படி அந்த கிரேஸ் இருந்துச்சோ ஸ்டார்டிங்ல அதே மாதிரி இப்போவும் அப்படியே மாறாம அது இருந்துட்டே இருக்குது சியான். கண்டிப்பா. அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட் இந்த படம் பத்தியே என்ன அப்படின்னா, இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகுது எப்ப ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. டேட்லான்னு சொல்ல, பட் மார்ச் எண்ட்ல ரிலீஸ் பண்றோம்ப்பா அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓ அது ஒண்ணு கன்ஃபார்ம் ஆகல, ஜஸ்ட் சொல்லிருக்காங்களா? வட்டாரத்துல போயிட்டு இருக்கு எல்லாமே, நமக்கு வந்து காத்தால வந்துச்சு. இது வட்டாரத்துல சினிமா வட்டாரத்துல சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேப்பா மார்ச் எண்ட்ல ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படமும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாட்டே இவ்வளவு ஹிட் ஆயிருக்கு, பாட்டே நிறைய பேருக்கு ஜிவியோட மியூசிக் கண்டிப்பா பிடிக்காம போகுமா? அவரோட மியூசிக்னாலே வேற லெவல் தான் ஹிட் குத்துச்சு. அப்ப வந்து படம் வந்து மார்ச் சொல்லிருக்காங்க, ஆனா டேட் அனௌன்ஸ்மென்ட் பண்ணல. ஆமா, அடுத்த அப்டேட்ல வர வாய்ப்பு இருக்கு. படம் வந்துருச்சு, ஓகே எப்ப ரிலீஸ் பண்றோம் அப்படின்றது அடுத்தடுத்து அப்டேட்ல தெரியும். பட் இப்போதைக்கு படம் வெளிவந்திருக்கு, அது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. எப்படி இருக்குன்றத நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. சோ வந்து எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய காசிப்பான விஷயங்கள்லாம் வந்து நாங்க வந்து உங்ககிட்ட சொல்லிட்டோம். சோ உங்களுக்கு இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி